எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து ஒரு நல்ல ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். தேங்காய் திரட்டிப்பால். இது திருநெல்வேலியில் ரொம்ப கல்யாணங்களுக்கு விசேஷம். இது இல்லாத கல்யாணமே இல்லைன்னு சொல்லலாம். இது சீரில் ரொம்ப முக்கியம் இந்த தேங்காய் திரட்டிப்பால். அதை எப்படி அந்த காலத்தில் எப்படி பண்ணினா அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம், தேங்காய் 1 மூடி, வெல்லம் 200 கிராம், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், நெய் 4 ஸ்பூன், பால் 1 லிட்ரு. அந்த காலத்தில் எருமை பாலில் பண்ணுவேன். இப்போ எருமை பால் நம்ம தேடிட்டு போக முடியாது. இப்போ இந்த ஊரில் இங்கே என்ன கிடைக்கிறதோ இப்போ அதை நம்ம பண்ணுறோம். இதுக்கு நம்ம பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த கெட்டி கடாய் வச்சுருக்கேன். இது இந்த பாசிப்பருப்பை பொன் வறுவலாக வறுக்க போகிறேன். இந்த பாசிப்பருப்பை வறுக்கிறோம். இது ஓரளவு வாசனை வந்துடுத்து. ரொம்ப வறுக்க வேண்டாம். ரொம்ப வறுத்தா கலர் மாறும். ஒரு பக்கம் சிகப்பு மஞ்சளுமாக போயிடும். ஒரே சீராக இந்த பாசிப்பருப்பை வறுத்துருக்கேன். இப்போ இது வாசனை வந்துடுத்து. இது இப்போ நான் வேக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வறுத்த பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விடுறோம். இந்த பருப்பும் பாசிப்பருப்பும் ஒன்றார அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டால் போகிறோம். ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த பாசிப்பருப்பை நம்ம கொஞ்சம் நல்லா களைஞ்சிட்டு இதில் போடுறேன். இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா வேகட்டும் உங்களுக்கு. இப்போ இந்த பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. தண்ணிக்கும் இந்த பருப்புக்கும் சரியாக போயிடுது. இப்போ இதை இறக்கி இப்போ 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். உங்கள் ஊரில் எந்த பால் கிடைக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வைக்கிறேன். இந்த பால் நல்லா குறுகி காயணும், சுண்டை காயணும் ஒரு திரட்டி பாலுக்கு. அதுக்குள்ளே இப்போ நான் தேங்காயை நைஸாக அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக இந்த தேங்காய் மசியை நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நம்ம வச்சுருக்கிற பால் நல்லா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இதை நல்லா சுண்டி பால் கெட்டியாகும். கெட்டியான அப்புறம் உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா காஞ்சி சுண்டி போச்சு. நம்ம என்ன பண்ணணுன்னா கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அந்தாண்ட போனால் கூட பாத்திரம் அடி பிடிச்சிக்கும். அதனால் இதை நம்ம நல்லா கிண்டிங்க பாருங்கள். நல்லா அப்படி கெட்டியாக பால் சுண்டி காஞ்சி போச்சு. இப்போ இந்த நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் போடுறோம். இது ஒன்றா எடுத்து இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்க்குறேன். நல்லா சுண்டின பால்
அரைச்ச தேங்காய், வெந்த பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ஒன்றா எல்லாம் நல்லா கெட்டியாகி சுண்டி வருது. இப்போ இதுக்கு வெல்லம் போடுறேன். இந்த தேங்காய் திரட்டிப்பால் நல்லா கெட்டியாகிடுது. அடுப்பை வந்து நான் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன், தீயாமல் இருக்கணும்ன்ட்டு. நீங்களே அதே மாதிரி அடுப்பை சிம்மிலேயே வைங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இது இப்போ ரெடி ஆகிடுது. அடுப்பை வந்து நான் அணைச்சிட்றேன். இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குது, அதை போடுறேன். இப்போ இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றதுக்கும் வாசனையாக இருக்கிறதுக்கும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். தேங்காய் திரட்டிப்பால் ரெடி. இப்போ இதை வந்து பாத்திரத்தில் மாற்றுறேன். நான் இதில் 2 முந்திரி போடுறேன். முந்திரி வேணுங்கிறவா போட்டுக்கலாம், திராட்சை வேணுங்கிறவா போட்டுக்கலாம், குங்குமப்பூ இருந்தால் கூட போட்டுக்கலாம். குங்குமம் போட்டால் இது இன்னும் நல்லா இருக்கும். இந்த திருநெல்வேலி தேங்காய் திரட்டிப்பால் எல்லா கல்யாணங்கள்லேயும் இருக்கும். இது ரொம்ப ருசியாக இருக்கும், வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ இந்த அருமையான தேங்காய் திரட்டிப்பால் ரெடி. நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு பண்டிகை காலங்களில் நீங்களும் இதை பண்ணி உங்கள் வீட்டில் பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கம்மாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.